இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுது சமீபமா இருக்கிறார்னா, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அவர் சமீபமா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனை நோக்கி விண்ணப்பத்து வருகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் பதிலே கிடைக்காம இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உண்மையா நீங்க என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நான் சமீபமா இருக்கேன்னே சொல்றாரு. அதே போல எப்பொழுது தேவன் நமக்கு சமீபமாய் வந்து நம் ஜபத்தை கேட்டு பதில் தருவாராம், தேவனை தொழுது கொள்ள கூடுகிற இடம். அப்போ இது எங்க ஆலயமாகட்டும் அல்லது இருவர் மூவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது இல்லையா, அந்த எல்லைகளிலெல்லாம் கர்த்தர் கூடி வந்து நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்துல நாம் விண்ணப்பம் வைக்கும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பேன்னு எரேமியா 29:12-13 வசனத்துல சொல்றாரு. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்றாரு. அப்போது தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்திலே எல்லாரும் கூடி வந்து, ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபா வரங்களை கொடுத்திருப்பாரு. அப்போ அவ்வளோ பரிசுத்தவான்களும் கூடி வருகிற எல்லையில நாமும் கூடி ஜெபித்து விண்ணப்பம் செய்யும் போது தேவன் அதுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்றார். அதே போல முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை தேடுவோமானால் தேவன் நமக்கு தென்படுகிறவரா இருக்கிறார். அதே போல இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கார். அடுத்து யாருக்கு சமீபமா இருக்காரா? இருதயம் நொறுங்குண்டவர்கள், தன் வாழ்க்கையில கசப்பு, மரண வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் என்று நெருக்கப்படுகின்ற நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், ஏன் வாழறோன்ற நிலைமையில இருக்கிற சில மனுஷர்கள் கூட இருக்குவாங்க இல்லையா அந்த உலகத்துல. அப்படிப்பட்ட நெருக்குதல்ல இருக்கவங்களுடைய இருதயங்களுக்கு கர்த்தர் வந்து சமீபமா இருக்கேன்னு சொல்றாரு. நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை நான் ரட்சிக்கிறேன்னு சொல்றாரு. நொறுங்குண்டதுமான ஆவிகளை ரட்சிக்கவே கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா. மனுஷ குமாரனா அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அநேகருடைய பாடுகள்ல இருந்து அவர்களை விடுதலையாக்கினார். வியாதி பலவீனங்கள்ல இருந்தோம், பிசாசின் பிடியில இருந்தோம் இல்லையா. அநேக போராட்டங்கள் மத்தியில இருந்த ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு விடுதலையாக்கினார், சுகமாக்கினார். அப்போ தேவன் யாருக்கெல்லாம் சமீபமா இருக்கிறார்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து வருகிறோம். எப்பொழுது தேவன் நமக்கு சமீபமாகுவார்னா, உபாகம் 4:7 சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு அவர் சமீபமா இருக்கிறாராம். அப்படி தொழுது கொள்ளுகிற சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? அப்போ தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா. எப்பெல்லாம் நம்ம தேவனை தொழுது கொள்ளுகிறோமோ அப்பெல்லாம் தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனம் என் துதி சொல்லி வருவார்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை தனது சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருப்போம் என்பதை நாமும் விசுவாசிப்போம். ஏன்னா நம்ம தேவனை தேடும் போது அவர் சமீபமாய் வந்து நமக்கும் பதில் தருவார். அதே போல தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் போது நம் ஆவியோடும் உண்மையோடு நாம் அவரை தொழுது கொள்ளும் போது அப்பொழுதும் தேவன் நம் ஜப விண்ணப்பத்தை கேட்பார்னு யோவான் 4:24 பார்க்கிறோம். ஏசாயா 58:9-10 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும்னு சொல்றாரு. எப்பொழுது விடியற்கால வெறுப்பை போல் நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம் இருளான சூழ்நிலை மாறும், நம் சுக வாழ்வு எப்பொழுது சீக்கிரமாய் துளிர்க்கும் அப்படின்னும் போது, உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாக, நாம் செய்கிற நீதி நமக்கு முன்பாக சென்று, அது நாம் செய்கிற நீதி சரியாக இருக்குமானால் கர்த்தருடைய மகிமை நமக்கு பிறகாலே காக்கும். அதே போல எப்போ நமக்கு அந்த விடியற்கால வெளிப்பை போல் வெளிச்சம் வரும்னா, பசி உள்ளவர்களிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகுன்றார். பசியுள்ள ஆத்துமா, தாகமுள்ள ஆத்துமா, அதாவது பசியுள்ள ஆத்துமா என்றால் அவங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு முடிவே தெரியாமல் தவிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து நாம் அந்த ஆத்துமாவை தேற்றுவோமானால் அப்போ நம்முடைய காரிருளை தேவன் நீக்கி நமக்கு நம்முடைய இருளை
வெளிச்சமாக உதித்த அந்தகாரம் நமக்கு மத்தியானத்தை போல ஆக்குவென்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அந்தகாரம் இருக்கலாம். ஆனால் நீங்க மற்றவர்களுடைய ஆத்மாவுக்கு நீங்க திருப்தியாய் அவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கும் பசியுள்ள ஆத்துமாக்களுக்கும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நாம் தேற்றும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி அவர் நமக்கு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். இதை நாம விசுவாசிக்கணும், இதை நாம செய்யணும். ஆறுதலின் வசனங்களை மற்றவங்களுக்கு போதித்து அவங்களுடைய அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வரவும் வசனத்தினாலே அவங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தவும் நாம அறிந்திருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை தினமும் கேட்குற நாம 4 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களையும் கர்த்தருக்குள்ளாக நாம் நடத்துவோமானால் நமக்கும் தேவன் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். நம்ம அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். 1 யோவான் 3:20-22 பார்க்கும்போது நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சில டைம் நாம சின்ன சின்ன தப்பு பண்ணி நம்ம மனசு ஒரு குற்ற மனசாட்சியிலே இருக்குன்னா கர்த்தர் நம் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் பெரியவர் இல்லையா? அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறதுனால நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்துல தைரியம் கொண்டு இருந்து அப்ப நம்ம எந்த தப்பும் செய்யலன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்ததுன்னா நம்ம தேவனிடத்துல தைரியமாய் போய் நம்ம ஜெப விண்ணப்பங்களை வைக்கலாம். ஏன்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானபடி நாம் செய்கிறபடினால நாம் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ குற்றமற்றவர்களாய் இருந்து தேவனிடத்திலே நாம் சமீபித்து போய் நம் விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். யாக்கோபு 4:8 சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்ப தேவனிடத்துல எப்ப சேர முடியும்? தேவன் சமீபமா இருக்கும்போது. அப்ப எப்ப அவர் சமீபமா இருப்பார்? அதிகாலையில காலை தோறும் அவர் கிருபைகள் புதிதா இருக்கு. அந்த நேரத்துல நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நம் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவார். அதே போல நம் கையை நம்ம சுத்திகரிக்கணும். பாவமர குற்றமர இரத்தக்கரை இல்லாதபடிக்கு தேவன் நம் கரங்களை சுத்திகரிக்க வேண்டும். இருமனம் உள்ளவர்களாய் நாம் இராதபடிக்கு இருதயத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனிடத்திலே ஜப விண்ணப்பங்களை வைக்கும் போது கர்த்தர் நமக்கு சமீபமாய் பதில் தருவார். சங்கீதம் 119:51 சொல்லுது, கர்த்தர் சமீபமா இருக்கிறார், உமது கற்பனையெல்லாம் உண்மை. அப்போ தேவன் சமீபமா இருக்கையிலே நாம் தேடும் போது, உண்மையாய் அவரை நோக்கி நாம் தேடும் போது கர்த்தர் நமக்கு சமீபமா இருந்து நம் ஜப விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தருவார். இதை நாம் விசுவாசிப்போம். இதை பற்றி கொண்டு, இந்த வசனத்தை பற்றி கொண்டு நாமும் நடப்போம். ஆமென்.